டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய முக்கிய செய்திகள். RSSக்கு ஆதரவாக குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்த கருத்தால் பரபரப்பு. மேட்டூர் அணை வரலாற்றில் 44வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியது. வினாடிக்கு 58,000 கன அடி நீர் திறப்பு. சீமான் உபதேசத்தை கேட்டு ஆட்சி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. சிறுவன் கடத்தல் விவகாரத்தில் ஜெகன்மூர்த்தி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு இன்று விசாரணை. குடும்ப பிரச்சனையால் மனைவியை பிரிந்திருக்கும் நடிகர் ரவிமோகன் மகன்களை சந்தித்தார். இணையத்தில் வைரலாகும் புகைப்படங்கள். இனி விரிவான செய்திகள். அரசமைப்பு முகவரியில் சோசியலிசம், மதச்சார்பின்மை ஆகிய வார்த்தைகளை சேர்த்தது சனாதன உணர்வுக்கு அவமானம் என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் பொது மேடைகளில் சனாதனத்திற்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். இந்நிலையில் அவர் இவ்வாறு பேசியிருப்பது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதே கருத்தை RSS தெரிவித்திருந்த நிலையில் மனுஸ்மிருதியை அமல்படுத்துவதற்கான சதி திட்டம்தான் இது என ராகுல் விமர்சித்திருந்தார். மசோதாக்கள் குறித்து முடிவு செய்ய குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் காலவரை நிர்ணயித்திருந்த நிலையில் நீதித்துறையை காட்டிலும் நாடாளுமன்ற அமைப்புகளே உயர்வானவை என குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்திருந்தார் என்பது அப்போதே சர்ச்சையை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. மேட்டூர் அணை கட்டப்பட்ட 91 ஆண்டுகளில் 44வது முறையாக அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளது. 68 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூன் மாதத்தில் மேட்டூர் அணை நிரம்பியுள்ளது. அணையின் பாதுகாப்பு கருதி 16 கண் மதகுகள் வழியாக உபரி நீர் திறக்கப்படுகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான கர்நாடகா மற்றும் கேரள மாநில மலைப்பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் கர்நாடகாவில் உள்ள கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகள் கடந்த வாரம் நிரம்பின. இதையடுத்து அணைக்கு வரும் நீர் முழுமையாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. கடந்த 3 நாட்களாக இரு அணைகளில் இருந்தும் 80,000 கன அடிக்கும் அதிகமாக உபரி நீர் வெளியேற்றப்பட்டதால் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கர்நாடக அணைகளின் உபரி நீர் திறப்பு காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. தற்போது அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளது. வினாடிக்கு 58,000 கனஅடி உபரி நீர் திறக்கப்பட்டிருப்பதால் ஈரோடு காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ துணி துவைக்கவோ வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மின்சார பேருந்துகளை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் உலக வங்கி உதவியுடன் 1225 மின்சார பேருந்துகளை வாங்க உள்ள நிலையில் முதற்கட்டமாக 120 மின்சார பேருந்துகளை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். படிப்படியாக தமிழகம் முழுவதும் இந்த சேவை விரிவுபடுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்தில் AC, ஆட்டோ கியர், CCTV கேமரா மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக தனி வசதி என நவீன வசதிகள் இடம்பெற்றுள்ளன. வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என EPS திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் கட்சியை எந்த கொம்பனாலும் கபளீகரம் செய்ய முடியாது என்றார். திமுகவை அகற்ற வேண்டும் என்பதற்காகவே கூட்டணி வைத்திருப்பதாகவும் அவர் விளக்கமளித்தார். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ள நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் NDA வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி அமையும் என அமித்ஷா பேசி வருவது அதிமுகவினர் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தை பட்டி தொட்டி எங்கும் சேர்ப்போம், அடிமைகள் பாசிஸ்டுகளின் கூட்டணியை வீழ்த்துவோம், ஓரணியில் தமிழ்நாடு வெல்லட்டும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் முன்னெடுப்பு மற்றும் பரப்புரை பயணம் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. இதில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் சுயமரியாதையை காக்க முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் 1ஆம் தேதி ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளதாக குறிப்பிட்டார்.
பாசிச பாஜக அரசுடன் இந்தியாவிலேயே கருத்தியல் ரீதியாக போட்டி போடக்கூடிய ஒரே இயக்கம் திமுக. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் எனவும் அதன் காரணமாகத்தான் நம் திராவிட மாடல் அரசை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என பாசிச பாஜக அரசு துடித்துக் கொண்டிருப்பதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் கோவில்களில் ஏற்கனவே தமிழில் குடமுழுக்கு நடத்தப்பட்டு வரும் நிலையிலும் இதை மறந்து தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என மீண்டும் மீண்டும் சீமான் வலியுறுத்தி வருவதாக அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்திருக்கிறார். பழனி மருதமலை கோவில்களில் ஏற்கனவே தமிழில்தான் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டதாகவும் இதை அறியாமல் சீமான் பேசி வருவதாகவும் கூறியுள்ள அமைச்சர் சேகர் பாபு அவருக்கு மறதி அதிகம் என்பதால் அதனை மறந்துவிட்டார் என்று விமர்சித்திருக்கிறார். சீமானின் உபதேசத்தால் ஆட்சி நடத்த வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை என்றும் திருச்செந்தூரில் தமிழில்தான் குடமுழுக்கு நடத்துவோம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். காதல் திருமணம் செய்து கொண்ட மணமகனின் தம்பியை கடத்திய வழக்கில் ஜெகன்மூர்த்தி தாக்கல் செய்துள்ள முன்ஜாமீன் மனு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட முன்ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டதால் ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய போலீசார் தனிப்படைகள் அமைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர். ஆனால் அவர் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படும் நிலையில் அவரை தேடி வருகின்றனர். விசாரணையையும் தீவிரப்படுத்தி உள்ளனர். இந்நிலையில் ஜெகன்மூர்த்தி தாக்கல் செய்துள்ள முன்ஜாமீன் மனு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. மனைவியிடமிருந்து விவாகரத்து கோரியுள்ள நடிகர் ரவிமோகன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தனது மகன்களை சந்தித்தார். ரவிமோகன் ஆர்த்தி விவகாரம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர். மாதந்தோறும் 40 லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் கேட்டு ஆர்த்தி கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்நிலையில் தனது மூத்த மகனின் பிறந்த நாளை ஒட்டி ரவிமோகன் மகன்கள் இருவரையும் சந்தித்து அவர்களுடன் சிறிது நேரத்தை செலவிட்டார். இது தொடர்பான புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.